ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் டொமேட்டோ பாத் தக்காளி சாதம். நான் அதோட கர்ட் ரொம்ப விரும்புவேன். ஸோ இது எப்படி செய்யலாம் 5 மினிட்ஸில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி. தக்காளி ஒரு 5 தக்காளி, ஒரு பெரிய 3 வெங்காயம், ஒரு 6 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 5 பச்சை மிளகா அப்படி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், 2 குழிக்கரண்டி. எண்ணெய் நான் அதிகமாக சீக்க மாட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சீரகம் சோம்பு. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுடலாம். ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக கலர் ஆகிடும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் தக்காளி போட்டுருவோம். நசுக்கி வச்ச பூண்டும் போட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் பொடி, அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஸோ இந்த பாவில் நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம அளந்து வச்ச தண்ணி ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. தேவையான கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது கொத்தமல்லி போட்டுருவோம். இப்போது இந்த வாஷ் பண்ண வச்ச அரிசியும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 2 விசில் ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக குவிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் கிட்ஸ்க்காகட்டும் இல்லை எல்லாருக்காகட்டும் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் பண்ணுற டொமேட்டோ பாத்தா பிளேட்டுக்கு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் பண்ண ஒரு டொமேட்டோ பாத்தா. எனக்கு தயிர் அண்ட் குக்கும்பர் ஆனியனோட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அப்படி சாப்பிட தான் இஷ்டப்படுவேன். நீங்களும் எப்படி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.